அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த தகரமும் தங்கமாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜனவரி 8ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகின்றன. இதிலும் இந்த தருணத்தில் சூரிய பெயர்ச்சி மற்றும் சந்திர பெயர்ச்சி என இரு முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வரப்போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழுமையாக விலக சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்குள் நுழைவது ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் அலைச்சல், சிரமம், பல்வேறு வகையான பிரச்சனைகள் போன்றவை விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகைக்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய இந்த தருணத்தில் ரெட்டிப்பு மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. குருவின் வக்ரம் நல்ல மாற்றத்திற்கு நிச்சயமாக உறுதுணையாக அமைவதற்கான யோக வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறாருங்க சனி. அவருடன் இணைந்து தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை ராசியின் அதிபதியான சுக்கிரனும் வலு சேர்க்கிறார். இரு கிரகண கர்மஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது தகரமும் தங்கமாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறை மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைவாக பெறுவதோடு மட்டுமல்லாது சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்திக் கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. எனவேதான் தகரமும் தங்கமாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான பிரம்மாண்டமான வெற்றிகளை உறுதியாக ரிஷபராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட விசேஷ தருணங்கள் மிக சிறப்பான மகிழ்ச்சியையும் குடும்பத்துடன் இரட்டிப்பான சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துவதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. ராகு லாபத்தில் இருப்பது அனைத்து வகையான காரியங்களிலும் தனலாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வலுவாக உறுதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மோட்சக்காரகரான கேது வலுப்படுத்த இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. தைரிய ஸ்தானத்தை செவ்வாய் வலு சேர்க்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் வித்யாகாரகரான புதன் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக அவர் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலக போகிறார். எனவே வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். எதை செய்தாலும் மிக முக்கியமாக உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுக்காமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்கும் போது பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்களும் விலகி தகரமும் தங்கமாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் ராசிநாதரான சுக்கிரனும் சனியும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பலமருகின்றன. அவர்களின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். இப்படி பல அதிரடியான நல்ல வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் அலைச்சல் குறையும், ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும், வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான யோகம் வலுவாக கிடைக்குங்க. இதுவரை வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்த சூழலில் நல்ல மாற்றம் வரும். வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதால் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் காரிய தடையின்றி தகரமும் தங்கமாகும் என்று சொல்லக்கூடிய
சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான பல சுப நிகழ்வுகளை செமையாக திட்டமிட்டு செய்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. பிறருடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் நட்பு வட்டாரத்தை விரிவடைய செய்வதோடு மட்டுமல்லாது உறவு பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாகவும் உறுதியாகவும் இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான தோஷ பாதிப்புகள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய அற்புதமான இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வாரம் அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் வித்யாகாரகரான புதன் அஷ்டமத்தில் இருப்பதால் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காதீர்கள். சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக கடைபிடிங்கள். மற்றபடி அனைத்து விதமான பணிகளும் நீங்கள் எதிர்பார்த்தபடி சாதகமாக அமையும். உங்களது சக்திக்கு மீறிய உழைப்பை ஏற்படுத்தினாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய தனலாபத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் பெறக்கூடிய வகையில் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகள் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை பல மடங்கு வலுவாக அள்ளி கொடுக்கின்றன. புதிய சலுகைகள் கிடைப்பதால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். பொங்கல் உள்ளிட்ட விசேஷ தருணங்கள் வருவதால் எதிர்பாராத திடீர் பரிசுகள் உங்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. உங்களது விடாமுயற்சிக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. மற்ற துறைகளை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் தகரமும் தங்கமாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும். அரும்பாடுபட்டு உழைத்து வந்த உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கல் வாங்கல் மற்றும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய யோகம் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி மற்றும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி என இரு கிரகநிலைகளும் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் புதிய முயற்சியின்றி உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வரும். வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. கலைத்துறை ரீதியான எந்த பணிகளாக இருந்தாலும் உறுதியாக மேற்கொள்ளலாங்க. நல்ல வாய்ப்பும் நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றமும் வலுவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தொய்வு தடை தாமதம் போன்றவை விலகும். உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். உங்களை சந்தேகப்பட்டு வந்தவர்களின் சந்தேகம் நீங்கி உங்கள் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. மாணவர்களின் கல்வியில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகள் கல்வியை பாதிக்காத வகையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். உழவர் திறனால் உள்ளிட்ட விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரிஷபராசி விவசாயத்துறையினருக்கு நல்ல மகிழ்ச்சி நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தகரமும் தங்கமாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக பல நன்மைகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு